வந்து NO எப்படி ஒர்க் ஆகுது, NC எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பற்றி பார்க்கலாம். இது வந்து 14 பின் ரிலே. இந்த 14 பின் ரிலேல வந்து NO எப்படி ஒர்க் ஆகுது, NC எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா A1 அண்ட் A2 வந்து 230 வோல்ட் பவர் சப்ளை இது. இப்போ வந்து இதோட பவர் வயரிங் பார்த்தீங்கன்னா பிரேக்கர்லேருந்து ஒரு பேஸ் எடுத்துகிட்டு வந்து இன்புட்லேருந்து ஒரு பேஸ் எடுத்துகிட்டு வந்து ரிலேவோட காமனில் கனெக்ட் பண்ணிட்டேன். ரிலேவோட அவுட்டு NCலேருந்து ஒரு வயர் எடுத்து வந்து ரெட் கலர் இண்டிகேஷன் கனெக்ட் பண்ணிட்டேன். அதோட NOக்கு வந்து ஒரு கிரீன் கலர் இண்டிகேஷன் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து கண்ட்ரோல் வயரிங் பண்ணி எப்படி இருக்காதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பிரேக்கரோட அவுட்லேருந்து நியூட்ரல் எடுத்துகிட்டு வந்து ரிலேக்கு வந்து A2ல வந்து நியூட்ரல் கனெக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தது வந்து பிரேக்கர்லேருந்து ஒரு பேஸ் எடுத்து வந்து ரிலேவோட A1ல கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த ரிலேக்கு வந்து நம்மளுக்கு 230 வோல்ட் பவர் வேணும். அதனால வந்து A1 அண்ட் A2க்கு வந்து நம்ம 230 வோல்ட் பவர் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து வயரிங் எல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ ஆன் பண்ணி எப்படி இருக்காதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இன்புட்டுக்கு வந்து பவர் ஆன் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து இன்புட்டில் வந்து பவர் ஆன் பண்ணியாச்சு. இப்போ வந்து NC வந்து ஒர்க் ஆகுது. ரிலேலேருந்து காமன்லேருந்து பவர் போயிட்டு NC வழியாக வந்து ரெட் கலர் இண்டிகேஷன் வந்து ஒர்க் ஆகுது. இப்போ வந்து NC வந்து ஒர்க் ஆகுது. இப்போ காமனில் இருக்க பவர் வந்து NC வழியாக போயிட்டு ரெட் கலர் இண்டிகேஷன் ஒர்க் ஆகுது. இப்போ வந்து நான் ரிலேயை ஆன் பண்ண உடனே NO ஒர்க் ஆகும். ரிலே ஆன் பண்ண உடனே NO ஒர்க் ஆகுது. இப்போ ஆஃப் பண்ண உடனே NC ஒர்க் ஆகும். இப்போ வந்து காமன்ல இருக்கிற பவர் வந்து NC வழியாக போயிட்டு ரெட் கலர் இண்டிகேஷன் வந்து ஒர்க் ஆகுது. இப்போ வந்து ரிலே வந்து ஆஃப்ல இருக்கு. இப்போ வந்து ரிலே ஆன் ஆன உடனே இந்த ரிலே ஆன் ஆன உடனே NO இருக்கிறது வந்து NC ஆகி கிரீன் கலர் இண்டிகேஷன் வந்து ஒர்க் ஆகும். இப்போ வந்து ரிலே ஆன் பண்ண உடனே இந்த ரிலே வந்து ஒர்க் ஆகுது. இப்போ வந்து இந்த ரிலே வந்து ஒர்க் ஆகுது. இந்த காமன்ல இருக்க பவர் வந்து NO வழியா வந்து இப்போ வந்து NO வந்து NC ஆகிட்டு இப்போ வந்து கிரீன் கலர் இண்டிகேஷன் வந்து ஒர்க் ஆகுது. நார்மலாக வந்து இந்த ரிலே வந்து ஆஃப்ல இருக்கும்போது இந்த காமன்ல இருக்க பவர் வந்து NCலேருந்து ரெட் கலர் இண்டிகேஷனுக்கு போகும். அதே வந்து இந்த ரிலே வந்து ஆன்ல இருந்துச்சுன்னா காமன்ல இருக்க பவர் வந்து NO வந்து NC ஆகி இந்த கிரீன் கலர் இண்டிகேஷன் வந்து ஒர்க் ஆகும். இப்போ வந்து இது வந்து NC, இது வந்து NO. Thank you for watching video.